இன்றைய வேகமான வாழ்க்கையில் மன அமைதி, நல்லொழுக்கம், பொறுமை, நேர்மை ஆகியவை மெதுவாக குறைந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அழகாகவும் தெளிவாகவும் சொல்லும் ஒரு உயர்ந்த வழிகாட்டிதான் கிருஷ்ணரின் கீதை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் சொல்லப்பட்டாலும் இன்றைக்கும் நம் வாழ்க்கைக்கு அதே அளவு பொருத்தமான நல்லொழுக்க கருத்துக்களே இதில் உள்ளன. அந்த உயர்ந்த கருத்துக்களை எளிய தமிழில் நம் தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய வகையில் புதிய கீதை என்ற பெயரில் இன்று நாம் பார்க்க போகிறோம். கடமை, கர்ம யோகம், அத்தியாயம் 2, செய்யுள் 47. உனக்கு செயலில் மட்டுமே அதிகாரம் உண்டு, அதன் பலனில் இல்லை. செயலை செய்யாமல் இருப்பதே உன் நோக்கமாகாதே. சமநிலை, அத்தியாயம் 2, செய்யுள் 48. இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி ஆகியவற்றில் சமநிலையுடன் இருந்து செயல்புரி. பயமின்மை, அத்தியாயம் 2, செய்யுள் 20. ஆத்மா பிறப்பதுமில்லை, இறப்பதுமில்லை, அது என்றும் அழிவதில்லை. ஆசை விளக்கம், அத்தியாயம் 2, செய்யுள் 62 முதல் 63 வரை சுருக்க உரை. ஆசையால் பற்றுதல் உண்டாகும், பற்றுதலால் காமம், காமத்தால் கோபம், கோபத்தால் புத்தி மங்கும், புத்தி மங்கினால் மனிதன் அழிவான். மனக்கட்டுப்பாடு, அத்தியாயம் 6, செய்யுள் 5. மனிதன் தன்னை தானே உயர்த்தி கொள்ள வேண்டும், தன்னை தானே தாழ்த்தி கொள்ளக்கூடாது. கருணை மற்றும் அன்பு, அத்தியாயம் 12, செய்யுள் 13. எல்லா உயிர்களிடமும் வெறுப்பு இல்லாதவன், கருணையுடன் இருப்பவன், அகந்தை இல்லாதவன், அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். சத்தியம் மற்றும் தூய்மை, அத்தியாயம் 16, செய்யுள் 1 முதல் 3 வரை சுருக்க உரை. பயமின்மை, மன தூய்மை, சத்தியம், அஹிம்சை, கோபமின்மை, தியாகம் இவையே தெய்வீக குணங்கள். இறை நம்பிக்கை, அத்தியாயம் 18, செய்யுள் 66. எல்லா தர்மங்களையும் விட்டு என்னையே சரணடை, நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிப்பேன்.